உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். நிகழ்ச்சி தயாரிப்பில் கலந்து கொள்ளும் நண்பர் பாபுவோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இந்த நேரடி நிகழ்ச்சியில் இன்று ஒரு தமிழ் பற்றோடு சார்ந்த தமிழில் ஆளுமை கொண்ட ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்று ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து பிரித்தானியாவுக்கு வருகை தந்த சமயம் அவரை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலேயே அவர் தற்பொழுது ஒரு வங்கியாளராக அங்கு கடமை புரிந்தாலும் ஆரம்ப காலங்களில் இலங்கையில் அல்லது எமது ஈழத்தில் நிர்வாகத்துறையிலும் கடமையாற்றி அதைத் தொடர்ந்து ஒரு ஆசிரியராக தான் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் ஒரு பெருமையான விடயம். அந்த வகையில் இன்று அவர் புலம்பெயர்ந்து இன்று ஆஸ்திரேலியாவிலே நல்ல ஒரு நிலையில் வங்கியாளராக இருந்தாலும் இவரை நான் இன்னும் ஒரு சிறப்பான பார்வையோடு பார்க்கின்றேன். எனது கல்லூரி தோழன் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே உயர்தரம் வரை என்னோடு பயின்ற பெருமைக்குரியவர். அந்த வகையிலே அதைவிட இன்றைக்கு நாங்கள் வாதம் செய்கின்ற இந்த புலம்பெயர் வாழ்க்கையிலே இன்றைக்கு 4 தசாப்தங்களை ஆன்மிக்கின்றோம். இந்த 4 தசாப்தங்களிலே எங்களுடைய மொழி இனிய மொழி, செம்மொழி, தாய்மொழி செத்து விடுமா என்ற நிலை, அல்லது இந்த தமிழை நாங்கள் எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல போகின்றோம், எங்களுடைய மொழியாற்றலை எவ்வாறு எங்களுடைய இளம் சந்திரமத்தில் கொண்டு போகிறோம் என்ற ஒரு பெரிய வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் இல்லை, இந்த தமிழை நாங்கள் உயிர்ப்பிக்கப் போகின்றோம், உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த நடவடிக்கைகளில் நாங்கள் சீராக இயங்குகின்றோம் என்ற ஒரு செய்தியோடு இங்கு இந்த கலையகத்துக்கு வருகை வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பயிலும் பொழுதே தமிழில் நல்ல ஆளுமை கொண்டவராகவும் தமிழில் நல்ல பற்று கொண்டவராகவும் அதே நேரம் வாதங்கள் செய்வதில் அன்றைய காலங்களில் இன்றும் நினைவுகளை பசுமையாக எட்டிக்கொள்ளக்கூடிய மிக பெரும் வாதங்களில் தலைமை தாங்கக்கூடிய நிலையை கொண்டவராக இருந்தவர். இன்றைக்கு எல்லாம் ஈழத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்கள் மிக சிறந்த கம்பன் கழகம். இந்த கம்பன் கழகம் இன்றும் பெருமையாக செயற்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கழகமாக இருக்கிறது. அதில் ஒருவராக பணியாற்றியவர் நண்பன் திருநந்தகுமாரை நாங்கள் இங்கு கலையகத்திலே சந்திக்கின்றோம். வணக்கம் எனது நட்புக்குரிய நந்தகுமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாக திருநந்தகுமார், நான் கதைப்பதை விட உங்களுடைய இனிமையான அந்த மொழியினுடனான தேவையை இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். நான் கற்ற காலத்திலிருந்து இன்று வரை உங்களுடைய தமிழினூடாக நீங்கள் கொண்டு செல்கின்ற விதம், அது நேரம் நேற்று முன்தினம் இங்கே பிரித்தானிய கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக நவீந்திரன் எங்களுடைய கல்லூரி தோழன் அமைப்பு செய்த அல்லது ஒழுங்கு செய்த இன்னும் ஒரு சிறப்பான வாதத்தை கலந்து கொண்டீர்கள். டிபேட் என்று சொல்லக்கூடிய ஒரு வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. அதிலும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூட 7ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை 7 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த தமிழினுடனான ஆசிரியர்களுக்குரிய பங்கு, இந்த தமிழை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பது போன்ற ஒரு செமினார் கருத்தரங்கு இடம்பெற இருக்கிறது. ஹரோ ஹை ஸ்கூலில் இடம்பெற இருக்கிறது. உறவுகளே, இது கேட்டன் ரோட் ஹரோவில் அமைந்திருக்கிறது. HA12JG. இது தொடர்பான தகவல்களை நீங்கள் பின்பு நம்மோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். திருநந்தகுமார், இன்று தமிழ் எந்த அளவு புலம்பெயர் தேசத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஒரு முறை கூறுங்கள். தமிழ் பாடசாலைகள் இந்த தமிழை உயிர்ப்பிக்கின்ற பணியில் கூடுதலாக செயற்படுகின்றன என்பது என்னுடைய நம்பிக்கை. அதைவிட சமூக நிறுவனங்கள் தமிழை முன்னெடுப்பதிலே பெரும் பங்கு வகிக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மொழியை தக்க வைக்க வேண்டுமென்றால், வளர்ப்பது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், தக்க வைக்க வேண்டுமென்றால் அந்த மொழியை பேச்சு மொழியாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம். அந்த பேச்சு மொழியாக வைத்திருப்பதிலே தமிழ் நிறுவனங்கள் தாம் நடத்துகின்ற விழாக்களிலே முக்கிய பங்கு கொடுக்க வேண்டும், பெற்றோர்கள் பங்கு கொடுக்க வேண்டும், பாடசாலைகள் அந்த பங்குக்கு உறுதுணையாக அந்த அடிப்படை அறிவை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த அம்சங்கள் செயற்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சிட்னியை உதாரணமாக கொண்டு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் பெரிய பிரித்தானியாவிலும் இதே நிலைமை இருக்கக்கூடும். எனக்கு பெரிய பிரித்தானியா பற்றி அதிகம் தெரியாது. சிட்னியிலே கிட்டத்தட்ட 10 தமிழ் பாடசாலைகள், உண்மையில் 6 தமிழ் பாடசாலைகள் 10 இடங்களிலே நடைபெறுகின்றன. தமிழகத்தவர்கள் தனியாக பாலர்மலர் தமிழ் பாடசாலை நடத்துகிறார்கள் 5 பாடசாலைகளில். நம்மவர்கள் 5 பாடசாலைகள் நடத்துகிறார்கள். ஆனால் 10 பாடசாலைகளும் ஒன்றாக இணைந்து நாம் பாடத்திட்டங்களை உருவாக்குகிறோம், பாட நூல்களை உருவாக்குகிறோம், பரீட்சைகளை நடத்துகிறோம், ஒன்றிணைந்து செயற்படுகிறோம். அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைவிட தமிழ் பாடசாலைகள் கூட்டமைப்பு என்பது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே ஒரு பொது பரீட்சை நடக்கிறது, தமிழ் புலமை பரீட்சை. அதை உங்களுக்கு தெரியும், அமரர் வேந்தனார் இளங்கோ, வித்வான் வேந்தனார் அவர்களுடைய மூத்த புதல்வன் இளங்கோ அவர்தான் சிட்னியிலே இந்த பாட நூல்களை உருவாக்குவதிலும் பாடத்திட்டத்தை வகுப்பதிலும் பெரும் பங்கு ஆற்றியவர் என்பதனால்
அவர் மறைந்த பின்னர் அவரின் நினைவாக இந்த பரீட்சையை நாங்கள் நடத்துகிறோம். அது ஒரு தமிழ் புலமையை பரீட்சிக்கின்ற பரீட்சையாக அமைந்திருக்கிறது. ஆனால் எனக்கு 2 ஆதங்கம் இருக்கிறது. அதாவது இசையும் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் இசைக்கு மொழி தேவையில்லை என்று சொல்லுவோம். எங்களுடைய இசை ஆசிரியர்களை கேட்டீர்கள் என்றால் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், இசைக்கு மொழி தேவையில்லை. ஆகவே என்ன செய்கிறார்கள் என்றால் இசை ஆசிரியர்கள் இசையை கற்பிக்கின்ற பொழுது தமிழை புறம் தள்ளிவிட்டு கற்பிக்கிறார்கள். ஆனால் தமிழ் பாடல்களை கற்பிக்கிறார்கள், ஆனால் தமிழை புறம் தள்ளிவிட்டு செய்கிறார்கள். இது நடன ஆசிரியர்களும் செய்கிறார்கள். பெரும்பாலும் 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கிறார்கள். இசைக்கு மொழி தேவையில்லையே தவிர மொழிக்கு இசை தேவை. தமிழ் என்ற அந்த அடையாளத்துக்கு தமிழ் என்ற இசை தேவை. தமிழ் மொழியை தக்க வைப்பதற்கு இசை ஆசிரியர்களும் பங்கு கொள்ள வேண்டும், நடன ஆசிரியர்களும் பங்கு கொள்ள வேண்டும். இது எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகளிலே அல்லது சீனா போன்ற நாட்டிலே உயர்கல்வி பெற வருகின்ற ஒருவர் அந்த மொழியை படித்துவிட்டுத்தான் உயர்கல்வி பெற முடியும். நேரடியாக உயர்கல்வியை பெற அவர்கள் அனுமதிக்க மாட்டார். அந்த மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய இசை ஆசிரியர்கள், எங்களுடைய அல்லது நடன ஆசிரியர்கள் தமிழ் பாடல்கள் அங்கே சம்பந்தப்படுவதனாலும் அவர்களுக்கும் இந்த தமிழ் மொழியை தக்க வைப்பதில் ஒரு பங்கு இருப்பதனாலும் இசையையும் நடனத்தையும் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டை தாங்கள் பேணுவதாக அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பதாலும் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இந்த மொழியை தக்க வைப்பதிலே அவர்கள் அதை கட்டாயப்படுத்த வேண்டும். கட்டாயப்படுத்தினால் எங்களுடைய பெற்றோர்கள் அதை கட்டாயம் செய்வார்கள். ஏனென்றால் தமிழ் படிக்கின்ற ஒரு பகுதி மாணவர்கள் கிட்டத்தட்ட 10-12 வயதிலே அல்லது 9 வயதிலே நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இசையை நடனத்தை தொடர்ந்து பயில்கின்ற மாணவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இதிலே கொஞ்சம் பங்கு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு விடயம், முக்கியமான விடயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நான் சிட்னியிலே அண்மையில் தான் இதை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நாங்கள் 30 வருடங்கள் 40 வருடங்கள் என்று ஆகியிருக்கிறோம் அல்லவா? ஒரு வேற்று மொழியை, ஐரோப்பிய மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மொழியை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போய் கேட்கிறீர்கள், நான் இந்த மொழியை படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இத்தனை மணித்தியாலங்கள் படித்தால் இன்ன அடைவுகளை பெறலாம், இத்தனை மணித்தியாலம் படித்தால் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களால் பேச முடியும், இத்தனை மணித்தியாலங்கள் படித்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்காங்க மொழிகளுக்கு. அப்படி தமிழ் மொழிக்கு இல்லை. எத்தனை மணித்தியாலம் படித்தால் என்ன அடைவை அடையலாம் என்று யாருக்கும் தெரியாது. என்றால் நாங்கள் 30-40 வருடங்களாக பள்ளிக்கூடங்களை நடத்துகிறோம், ஆனால் இந்த ஒரு திட்டத்தை பார்க்க மறந்துவிட்டோம். அந்த வகையிலும் தமிழ் சமூகம் இனி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தோம் என்றால் நம்முடைய மொழியை தக்க வைப்பதிலே எந்த விதமான சிரமமும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதே நேரம் திருநந்தகுமார் அவர்களை உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரம் இன்று 2 பிரிவாக பார்க்கலாம். ஒன்று, இந்த தமிழினுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும், தமிழை பரப்ப வேண்டும், தமிழினுடைய அந்த ஆளுமையை நாங்கள் காக்க வேண்டும் என்று புறப்படுகின்ற 2 கூட்டத்தினரை பார்க்கலாம். இன்று ஒரு பக்கம் செம்மொழி அந்தஸ்து, தமிழினுடைய அந்தஸ்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் ஒரு கோஷம் எழுப்புகின்றார்கள். அதைவிட இன்று புலம்பெயர் சூழலில், இன்றைக்கு புலம்பெயர் சூழலில் நாங்கள் இன்று இந்த புலம்பெயர்ந்த எங்களுடைய இளம் சந்ததியினர், எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாங்கள் நல்ல நயத்தோடு இந்த தமிழினுடைய இனிமையை உணர்த்த வேண்டிய ஒரு பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக அதை இந்த 2ஐயும் எவ்வாறு நீங்கள் பார்க்குறீங்கள்? 2க்கும் வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. இது எங்கே இறுதியாக வருகிறது என்று கேட்டால், நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால், இது தமிழ் படிக்க வருபவர்களை பரவசப்படுத்த வேண்டும். அவர்கள் அடுத்த நாளும் தமிழ் வகுப்புக்கு வரணும். இப்போ உதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம், இன்றைக்கு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு அமைப்பு நடத்துகிற கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டம் சுவையாக இருந்தால்தான் அடுத்த முறை அந்த அமைப்பு நடத்துகிற கூட்டத்துக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது என்றால் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி வருகிற பொழுது என்னை பார்க்க தூண்டுவது எது, இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பது தானே. ஆகவே வகுப்பிலே மாணவர்களை பரவசப்படுத்துகிற முயற்சி, ஒரு பொது கூட்டத்தை நடத்துகிற பொழுது, ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது அங்கு வருகின்ற இளைஞர்களை, மாணவர்களை நாம் எப்படி பரவசப்படுத்துகிறோம், எப்படி எங்களோடு ஒன்றிணைக்கிறோம் என்பதிலே தான் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி மட்டுமல்ல, மாணவர்கள் திருப்பி வருவது என்பதும் அதிலே தான் தங்கியிருக்கிறது. அவை செம்மொழி அந்தஸ்து கிடைப்பது என்பதும் அல்லது தமிழினுடைய பெருமை இருப்பது என்பதும் அதை எப்படி சுவைப்பட முடிய மாணவர்களுக்கு சொல்லுகிறோம் என்பதிலே தாங்கியிருக்கிறது. எல்லா மொழியினரும், உலகத்தில் உள்ள எல்லா மொழியினரும் தம்முடைய மொழியினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் தான் நம்முடைய மொழியை பெருமையை சொன்னால்
பழைய சட்டிகள் குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டுகிறோம் என்று அம்மே ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகிறோம். மற்ற மொழிக்காரர்களும் இதே வேலையை செய்கிறார்கள். ஒருவருடைய பெருமையை சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. நீ யார் என்பதை எடுத்து சொல்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி சொல்வதன் மூலம்தான் ஒருவன் தான் யார் என்று எண்ண முடியும். நம்முடைய மக்களுக்கு ஏன் இந்த தமிழ் படிக்கக்கூடாது, அல்லது தமிழ் படிப்பது தேவைதானா, தமிழ் சோறு போடுமா என்ற எண்ணம் ஏன் வருகிறது என்று நீங்கள் பார்த்தால், தமிழினுடைய பெருமை, நான் சார்ந்திருக்கிற பண்பாட்டினுடைய பெருமை, நான் சார்ந்திருக்கிற இனத்தினுடைய பெருமை, நான் பேசுகின்ற மொழியினுடைய பெருமை என்ன என்பது தெரியாமல் இருப்பதனால் தான் வருகிறது. அதை எப்படி தெரியப்படுத்த முடியும் என்றால், நம்முடைய மொழியினுடைய பெருமையை அவர்களுக்கு அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சொல்வதன் மூலம் தான் நான் இதை அடைய முடியும் என்று நம்புகிறேன். இதே நேரம் உங்களை நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணம் எமது கல்லூரியில் நீங்கள் பாடசாலையில் நீங்கள் பயிலும் காலத்தில் இன்றைக்கு தமிழுடனான உறவாடினீர்கள். தமிழினுடனான விவாதம், தமிழினுடனான போட்டிகள், தமிழினுடனான பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுது நான் உங்களை ஒரு தமிழ் பற்றாளனாக பார்த்தேன். ஆனால் இன்று 2-3 தசாப்தங்களுக்கு பின் நான் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற, ஆங்கில மொழியை முதன் மொழியாக கொண்ட ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு வங்கியாளனாக இருந்து இன்றைக்கு எங்களோட தமிழுக்கான சேவையை ஆற்றுகிறீர்கள். இன்றைக்கு அங்கே சிட்னியில் இன்றைக்கு ஏகப்பட்ட பாடசாலைகளை ஒருங்கிணைத்து இந்த பாடசாலைகளின் மூலம் ஆயிரக்கணக்கான எங்களோட மக்களுக்கு தமிழ், எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை ஊட்டுகின்ற ஒரு பெரும் சேவையை புரிகிறீர்கள். இதில் ஒரு தமிழை நீங்கள் இந்த தமிழ் மொழியுடனான ஊடகத்தை, இந்த தமிழ் மொழியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அதே நேரம் இந்த ஆங்கில மொழியினுடைய ஆளுமையை வைத்து நீங்கள் இன்றைக்கு இருபெரும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள். இதே போல எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் இவ்வாறான நிலையை கைப்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கிறீங்களா? நிச்சயமாக. நான் இதில் 2 கூறு பார்க்கிறேன். ஒன்று, நான் தமிழை கற்பிப்பதற்கு எனக்கு இலகுவாக இருந்த ஒரே காரணம், தமிழ் இங்கு 2ஆம் மொழியாக அல்லது முதல் மொழியாக அல்லாமல் கற்பிக்கப்படுவது. அதற்கு எனக்கு துணை புரிந்தது ஈழத்திலே என்னுடைய ஆங்கில ஆசிரியர் என்ற அனுபவம். அங்கே நான் பெற்ற அந்த பயிற்சி தான் இங்கே தமிழை கற்பிப்பதிலே எனக்கு துணை புரிந்தது. ஆனால் இந்த தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒன்றாக சேர்க்கிற பொழுது பல பேர் சொல்கிறார்கள், 2 மொழி, இன்னும் ஒரு மொழி தெரிந்தால் ஒரு மொழியிலே ஆற்றல் குறைந்துவிடும், அதனுடைய வாய்ப்பு குறைந்துவிடும், அதனுடைய சிந்தனை குறைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அது சரியல்ல. உண்மையை சொல்லப்போனால் ஒருவருக்கு தாய்மொழியிலே இருக்கிற ஈடுபாடும், தாய்மொழியிலே இருக்கிற அந்த பரிட்சயமும், தாய்மொழியிலே இருக்கிற புலமையும் தான் அவருடைய சிந்தனை திறனை, பொதுவாகவே ஒட்டுமொத்தமான அவருடைய சிந்தனை திறனை வளர்ப்பதிலே துணை புரிகிறது என்பது இன்று மொழியியலாளர்கள் கண்ட முடிவு. இது தமிழர்கள் சொன்ன முடிவல்ல, வேற்று மொழியியலாளர்கள் கண்ட முடிவு. ஒருவன் தன்னுடைய தாய்மொழியில் தேர்ச்சி பெறுவானாய் இருந்தால் ஏனைய மொழியிலேயும் அவனால் தேர்ச்சி பெற முடியும். அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் மேலும் மேலும் விருத்தி அடையும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஆங்கிலம் பேசுகின்ற நாடாக இருந்தால் என்ன, வேறு எந்த மொழி பேசுகின்ற நாடாக இருந்தால் என்ன, நம்முடைய குழந்தைகளை தமிழின்பால் ஆற்றுப்படுத்த வேண்டியது நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, நம்முடைய தலையாய கடமையும் கூட. அப்படி செய்ய தவறுவோம் என்றால் 15-20 வருடங்களின் பின் அதே குழந்தைகள் நம்மை வந்து கேள்வி கேட்பார்கள். நான் அதற்கு உதாரணம் சொல்கிறேன். நான் இப்பொழுது சிட்னியிலே என்னுடைய ஹோம்புஷ் ஆரம்ப பாடசாலையில் தான் எங்களுடைய ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம் நடைபெறுகிறது. அங்கே இந்த சிறிய வயதிலே, இப்போ நான் முன்னர் சொன்னது போல் 3ஆம் 4ஆம் வகுப்பிலே படித்துவிட்டு பின்னர் வேறு நிர்பந்தங்கள் காரணமாக, பெற்றோர்களுடைய விருப்பமின்மை காரணமாக அல்லது குழந்தையின் விருப்பமின்மை காரணமாக கல்வியை நிறுத்திவிட்டு பல்கலைக்கழகம் சென்ற பின்னாலே, அடடா நான் யார், நானேன், எனக்கேன் என் மொழி தெரியவில்லை, என்னால் ஏன் பேச முடியவில்லை என்று புரிந்து கொண்டு மீண்டும் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகின்ற பல மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான கல்வியை ஊட்டுகிற வளங்கள் நம்மிடம் இருக்கவில்லை, அதுக்குரிய வசதிகள் நம்மிடம் இருக்கவில்லை. என்றாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு 1-2 பேருக்கு அதை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அந்த ஏக்கம் வருகிறது எங்கே? பல்கலைக்கழகம் சென்ற பின்னால். நான் ஒரு மாணவனை கேட்டேன், ஏன் உனக்கு இந்த ஏக்கம் வருகிறது, என்ன காரணம், ஏன் பாடசாலையை விட்டு போனாய், இப்பொழுது ஏன் வருகிறாய்? அவன் சொன்னான், என்னுடைய நண்பர்கள் 5 பேர் இருந்தார்கள், 5 பேருக்கும் தன் மொழியும் தன் பண்பாடும் தெரிகிறது, எனக்கு மட்டும் எதுவும் தெரியவில்லையே, நான் வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னான். ஆகையினாலே தான் நான் சொல்கிறேன், இது பெற்றோர்களுடைய கடமை, மிக முக்கியமான கடமை.
அதே நேரம் திருந்தகுமார், இன்றைக்கு உங்களுடைய இன்னும் ஒரு திறமையின் அடிப்படையில் நான் பார்க்குறேன். இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து இன்று வரை, இன்றும் கூட பிரித்தானிய மண்ணில காலடி வச்ச உடனே உங்களை நவீந்திரன் குழுவினர் ஒரு வாத அரங்கில உங்களை பூத்தி இருக்கிறார்கள். வாதம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த ஆரம்ப காலத்தில் இந்த வாதங்கள், வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அல்லது பட்டிமன்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு தலைப்பில் இடம்பெறுவது சுவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் அங்கம் வைத்த கம்பன் கழகத்தில் இருந்து மிக புராண இதிகாசங்களை கொண்ட தலைப்பிலான பலவிதமான நிலைகள் எழுந்தன. உண்மையிலேயே அதை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான நமது தமிழ் பற்றாளர்கள் கூடுவார்கள், ரசிப்பார்கள். அதில் நீங்கள் பெயர் பெற்றீர்கள், உங்களோடு சேர்ந்த நண்பர்கள் பெயர் பெற்றார்கள். இந்த வாத பிரதிவாதங்கள், இந்த பட்டிமன்றங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டது, அதை எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்கள் உணரத் தலைப்பட்டார்கள். நான் சொல்வது அந்த தமிழினுடைய ஆளுமையை, தமிழினுடைய திறமையை அல்லது தமிழில் அடங்கி இருக்கின்ற செம்மையை எவ்வளவு தூரம் அவர்கள் உணரக்கூடிய விதத்துக்கு இந்த பட்டிமன்றங்கள், வாதங்கள் இடம் வைத்தன. நல்ல கேள்வி அது. உண்மையை சொல்ல போனால் இந்த பட்டி மண்டபம் என்று நாங்கள் சொல்லுகிற எங்களுடைய இலக்கிய வடிவம், அது ஒரு இலக்கிய வடிவம். ஒரு செய்தியை சபையோருக்கு அல்லது மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற பல்வேறு வடிவங்களில் அதுவும் ஒன்று. திருவாசகத்திலே பட்டி மண்டபம் ஏற்றினே ஏற்றினே என்ற ஒரு கூற்று வருகிறது என்று திருவாசகம் படித்தவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். காரைக்குடியிலே கம்பன் கழகத்தை முதலில் தோற்றுவித்த கம்பன் அடிப்பொடி ச கணேசன் ஐயா அவர்கள், அவர் வெறுமனே கம்பன் அடிப்பொடி அல்ல, அவர் கம்பனுடைய பக்தன் மட்டுமல்ல, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரன். அதுதான் முக்கியமானது. சுதந்திர போராட்ட வீரனாக இருந்து கொண்டு நாட்டு விடுதலை நேசித்து கொண்டு அதே வேளையில் கம்பனுடைய இலக்கியத்தையும் படித்து அதனுடைய ஆராய்ந்து அதனுடைய பெருமையை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்படி நினைத்தவர் கம்பன் கழகங்களை தொடங்கினார். அப்படி தொடங்கிய பொழுது அவர் முதலில் 2 பேரை விட்டு பரீட்சாத்தமாக செய்து பார்த்தார். ஒருவர் ஒரு கருத்தை பற்றி பேசுவது, பிறகு மற்றொருவர் இன்னொரு கருத்தை பற்றி பேசுவது, பிறகு அதையே மெல்ல மெல்லமாக அவர் விருத்தி செய்து இப்பொழுது இருக்கிற இலக்கிய வடிவம் வந்தது. இது இந்த பல்கலைக்கழகங்களில் நடைபெறுகிற விவாத முறைக்கு முற்றிலும் வேறுபாடானது. நாங்கள் பாடசாலைகளில் செய்த பட்டிமன்றங்கள் எல்லாம் பல்கலைக்கழக முறையை ஒட்டியது. ஆனால் இந்த விழாக்களிலே நடைபெறுகின்ற பட்டிமண்டபங்கள் எல்லாம் இந்த கம்பன் கழகத்தை அடியொற்றி வந்த அந்த அமைப்பு முறை. நீங்கள் ஒன்றை பார்த்திருப்பீர்கள், நாம் நண்பர்கள் சேர்ந்தாலே ஒரு விடயத்தை ஆராய்கிறோம் அல்லவா? ஆராய்கிற பொழுது விவாதம் செய்துதானே ஆராய்கிறோம். எந்த ஒரு கல்வியிலே கல்வி என்பதுவே அடிப்படையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த Q&A என்று இப்பொழுதெல்லாம் வந்துவிட்டது. கேள்வி பதில், ஒருவர் கேட்டு ஒருவர் கேள்வி பதில் சொன்னாலோடி அதை போன்று இலகுவான சாதனம் வேறு இல்லை ஒரு கல்வியை ஊட்டுவதற்கு. நந்தகுமார் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய தொடர்போம் அதை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் ரவி ஸ்ரீனிவாஸ், ஊஸ்டர் பார்க்கில் இருந்து. வாங்க. திரு மதிப்பிற்குரிய நந்தகுமார், நான் திரு நந்தகுமார் ஆயிடும், அதனால மதிப்பிற்குரிய திரு நந்தகுமார், நான் ஒரு சின்னதா ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தாய்மொழியை பற்றி சொல்றீங்க இல்லையா? தாயே தாய்மொழியை மறந்து விடாதே, தாய்மொழியை மறைத்து விடாதே, தரணி முழுவதும் அலைந்து திரிந்தாலும் ஆறுதல் தருவது தாய்மொழி என்றோ, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழியை காலான் வரும் வரை கற்பிக்க மறந்தது ஏனோ, தாயே மறந்து விடாதே, தாய்மொழியை மறைத்து விடாதே அப்படிங்கறது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா பின்னாடி நம்மகிட்ட கண்டிப்பா கேட்பாங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கணும். இல்லை, அது நல்ல செய்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்றில் மறந்து விடாதே, அடுத்தது மறைத்து விடாதே, இந்த 2 வேலையையும் நாங்கள் தான் செய்கிறோம். ஆகவே நீங்கள் சொன்ன செய்தி சரிதான், அந்த வேண்டுகோள் சரிதான். அதுதான், இதுதான் நீங்க செய்யறது அற்புதமான ஒரு காரியம். அதே போல இங்கேயும் பிரிட்டன்லயும் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி நகைஜெகன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இல்லை, இது நம்முடைய அறியாமை தான். நாம் மறந்து போவதும், அதாவது நாம் வேறு காரியங்களை செய்து நான் மறைப்பதும் நம்முடைய அறியாமை தான். அதை நாங்கள் மக்களுக்கு விழிப்பூட்ட வேண்டும். எங்களால் செய்யக்கூடியது அதே ஒரு வேலை தான். இதை கட்டாயப்படுத்தி செய்ய முடியாது. நமக்கு ஒரு அரசாங்கம் இருந்தால் சட்டம் போட்டு செய்யலாம். திருநந்தகுமார், உண்மையிலேயே நாங்கள் சிலவற்றை பகிரங்கமாக பகிர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கு நான் உங்களை ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து சந்திச்சிருக்கிறேன். நான் உண்மையில் வரும் பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவீங்கள் அல்லது ஆங்கிலத்தில் கலந்து பலவிதமான மொழிகளை சரளமாக கொண்டறிவீங்கள் எதிர்பார்த்தேன். அதுக்கு மாறாக உங்களுடைய உரையாடல் அமைந்தது. முற்றிலும் நாங்கள் எப்பொழுது கல்லூரியில் சந்தித்தாலும் உரையாடுகின்ற விதம் போல
போல தமிழ் உணர்வு எனக்கு பட்டது. உண்மையில் மிக பெருமை அடைந்தேன். இன்று நாங்கள் பரவலாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு புலம்பெயர்ந்த புத்திஜீவிகள், டாக்டர்களாக இருக்கலாம், இன்ஜினியர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் தங்கள் தாய்மொழியை மறந்து அதை அங்கே பார்க்கிறேன். தமிழ் மொழியை மறந்து உடனடியாக ஆங்கிலத்திலே தான் சரளமாக பேசுவார்கள். சிலவேளை நான் சிந்திப்பேன், தங்களை இனங்காட்டிக் கொள்வதற்கும் தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் இந்த தங்கள் ஆங்கில மொழியை பயன்படுத்துகிறார்களோ என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் எங்களுக்குள் ஒரு மனதில் ஒரு கவலை தோன்றும். அதுக்கு முதல் ஒரு உறவை அழைத்துக் கொண்டு வருவோம். வணக்கம். வணக்கம், நீங்கள் தான். ஹலோ, இணைப்பில் இருக்கிறீர்கள். தொலைக்காட்சியினுடைய அளவை குறைத்துவிட்டு உரையாடுங்கள் நண்பரே. ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் கலாதரன் கதைக்கிறேன். கலாதரன், தயவு செய்து கூட தொலைக்காட்சியின் அளவை குறையுங்கோ, தயவு செய்து. குறைச்சிட்டேன். கதைங்கோ கலாதரன். ஹலோ, வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து கலாதரன் கதைக்கிறேன். வணக்கம் நண்பர் கலாதரன், கதைங்கோ. ஏன்னா உங்களோட நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல தலைப்பு, நல்ல இது மெத்தது. அந்த முக்கியமா நான் ஏன் சொல்ல ஒழிக்கிறேன்னு சொன்னா, ஒரு எந்த மொழியா இருந்தாலும், தமிழோ அல்ல சிங்களமோ உருதோ அல்லது எந்த மொழியா இருந்தாலும், தாய்மொழி தெரிஞ்ச பிள்ளைதான் எல்லாத்திலும் சிறப்பா வரும். முக்கியம் தாய்மொழி. தாய்மொழியை எவ்வளவு தூரம் எடுத்து ஊட்டுறோமோ அந்த பிள்ளைதான் முன்னுக்கு வரும். அதுக்கு சின்ன உதாரணம், நான் எந்த பிள்ளைய பற்றி பெருமையா சொல்ல வரையில, இந்த பிள்ளை வந்து இங்க ஜெர்மனியில அபிட்டுவில அயன்ஸ்கோமா நூல் எடுத்து பாஸ் பண்ணி இருக்கிறா. இது அது மட்டுமல்ல, தமிழ் படிப்பிக்கிறா. தமிழுக்கு ஜட்ஜ் பண்ண எல்லாம் போறது. அப்ப சொல்றேன்னா, தாய்மொழி தெரிஞ்ச பிள்ளைதான் எப்பவும் எந்த இதுலயே முன்னுக்கு வரும். தாய்மொழி அது தமிழா இருக்கலாம், எந்த மொழியா இருக்கலாம், தாய்மொழி தெரிஞ்ச பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரும் என்றது எந்த அபிப்பிராயம். சந்தோஷப்பட்டு சொல்றேன். அது மட்டுமல்ல, ஜீவனண்ணாக்கு என்ன தெரியும், மற்றது நந்தவனார் நானும் ஒரே ஒண்டா படிக்கிறாங்க. அவற்றை இதை கேட்கவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. நான் எந்த அபிப்பிராயம், ஒரே ஒரு அபிப்பிராயம் இதான், தாய்மொழி எந்த மொழியா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க தாய்மொழியை ஊட்டினால் அந்த பிள்ளை உயர்ந்த நிலைமைக்கு வரும். அதுக்கு உதாரணம் எந்த பிள்ளை அயன்ஸ்கமா நூல் எடுத்து அபித்துவையில பாஸ் பண்ணி இருக்கிறார். இது எனக்கு பெரிய எல்லாரும் வாழ்த்தி சொல்றது என்ன. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கலாதரன். நன்றி, நன்றி. இல்லை, அவர் சொன்ன செய்தி சரி. அதாவது தாய்மொழி பிள்ளை ஜெர்மன் மொழியிலே பாண்டித்யம் பெற்று அந்த மொழியிலே படித்து ஒரு பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருக்கிறது. தாய்மொழி தெரியாதவென்றால் தாய்மொழியிலே பிள்ளை கற்பிக்கிறது என்று சொல்கிறார். அவே அங்கே பிறந்த பிள்ளை இந்த மொழி பாடசாலை தமிழாலயத்திலே படித்துவிட்டு தமிழாலயத்திலே கற்பிக்க செல்கிறது என்பது மிக ஒரு ஆச்சரியமான விடயம். இது நம்முடைய நாட்டிலே இன்னும் தொடங்கவில்லை, இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக தொடங்குகிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அது தொடங்கிவிட்டது ஏற்கனவே, குறிப்பாக ஜெர்மனியிலே அது தொடங்கிவிட்டது. நான் நேற்று முன்தினம் இங்குள்ள 4 பாடசாலை ஆசிரியர்களை சந்தித்த பொழுது அங்கே ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் 15 வயது, உதவி ஆசிரியர் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். 1.5 வயதிலே இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார், இங்கே தமிழ் படித்திருக்கிறார், இங்கே அந்த ஜிசிஓல் என்ற பரீட்சை எடுத்திருக்கிறார். இப்போ 2 வருடங்களாக உதவி ஆசிரியராக இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் இந்த தாய்மொழியிலே படித்துவிட்டு தாய்மொழியிலேயே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதே போல தம்முடைய கல்வியிலும் மேம்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தாய்மொழி படித்தால் மற்ற மொழி தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, பிள்ளை ஒழுங்காக படிக்காது என்று நாம் பிழையான கற்பிதங்களை நமக்குள் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா அதை விட இன்னொன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு போகும் முன், நாங்கள் சில நேரத்திலே இது ஒரு இழிவான நிலையை நாங்கள் கொண்டு வந்து விட்டோமோ என்று ஏங்குகின்ற தன்மையை இன்றைக்கு பெற்றார்கள் அனுபவிக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு பல பிள்ளைகள் இன்றைக்கு தமிழில் பெற்றார்களும் அவர்களை சந்திக்கின்ற உறவுகளும் அல்லது சந்திக்கின்ற இடங்களிலே உரையாடும் பொழுது இந்த பிள்ளைகள் அந்த மொழி தெரியாமல் விழி பிதுங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய அம்மா சொல்வதையும் தன்னுடைய அம்மாவினுடைய உரையாடுகின்றவர் சொல்கின்றவற்றையும் அந்த கருத்தை உணராமல் இந்த பிள்ளை மொழி பிதுங்குகின்ற ஒரு தன்மையை நாங்கள் இப்பொழுது நேரடியாக பார்க்கிறோம். இது இழிவான நிலைக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோம். மிக நிச்சயமா. எனவே இது திருத்தப்பட வேண்டும். இதை திருத்துவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கல்வி நிலையை நாங்கள் எவ்வளவு உயர்த்தலாம் என்பதை இங்கே ஒரு கல்வி நிலையத்தை சிட்னியில் நடாத்துகின்ற பெருமைக்குரியவர் திருநந்தகுமார் அவரிடமிருந்து கேட்போம். இணைந்திருங்கள். உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து உரையாடுவோம்.